அதிமுக கிளை நிர்வாகிகளின் அதிருப்தி காரணமாக அக்கட்சியின் சார்பு அணிகள் வலுவிழந்த நிலையில் உள்ளன. பேரவைத் தேர்தலை குறிவைத்து இயங்க வேண்டிய நிலையில் உட்கட்சி பிரச்சினை தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயலலிதா காலம் வரை 1 கோடி தொண்டர்களை கொண்டதாக கூறப்பட்ட அதிமுக இன்று தலைவர்களின் பிளவுகளால் தள்ளாடுகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு என 18 சார்பு அணிகள் அதிமுகவில் இருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலான அணிகளுக்கு யார் தலைவர் என்று தெரியவில்லை என்கின்றனர் தொண்டர்கள். இவற்றில் அந்த அளவுக்கு சார்பு அணிகள் மொத்தமாக செயல் இழந்து இருப்பதால் நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். இவ்வாறு செயல் இழந்து கிடக்கும் அணிகளை சீரமைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி சந்தித்த முதல் தேர்தலிலேயே அக்கட்சி கூட்டணி தோல்வியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்த சார்பு அணிகளை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. ஜெயலலிதா போல் கட்சி நிர்வாகிகள் தேர்வில் நீக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி முடிவுகளை எடுப்பார் என சார்பு அணியினர் நம்பினர். ஆனால் அவ்வாறான பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாத நிலையில் தங்களுக்கு ஒன்றிய மற்றும் நகர பொறுப்பில் கட்சி பொறுப்புகள் கிடைக்கும் என நம்பிய சார்பு அணிகளை சார்ந்த அணி நிர்வாகிகள் பலர் அதிருப்தி அடைந்துள்ளனர். அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு கொடி பிடிச்சிலேருந்து இன்னைக்கு படிப்படியாக நாங்கள் உயர்ந்து அடி வாங்கி மிதி வாங்கி இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு நாங்கள் கடுமையாக உயர்க்கிறோம். எங்களை மாதிரி ஆளுகளை தலைமை அங்கீகரிக்கணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கள் பொதுச் செயலாளர் நாங்கள் நேரடியாக பல்வேறு மனுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும், உங்களுக்கு நல்ல பொறுப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இனி எதிர்காலத்தில் அவர் இன்னும் நேரடியாக பார்த்து எங்களை மாதிரி உழைக்கிறவர்களுக்கு பதவிகள் கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தினா இன்னும் திமுக அரசு எதிர்த்து கடுமையாக நாங்கள் சட்ட ரீதியாக வழக்கு கையாண்டு வெற்றி பெற்றதோடு அடுத்து 2026 அதிமுக ஆட்சியை நாங்கள் ஆட்சியில் அமர்த்துக்கு கடுமையாக பாடுபடுவோம். பாரதிய ஜனதாவின் கூட்டணியை அதிமுக முறித்துள்ளதை வரவேற்கும் சிறுபான்மை அணியினர் தங்கள் சமுதாயத்தினருக்கு மாநில, மாவட்ட அளவில் நல்ல பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். தலைமைக்கு நாங்கள் நேரடியாக தலைவரை பார்க்க முடியாது, பார்க்குற சூழ்நிலை அமையலை. இதனால் எங்களோட கோரிக்கையை நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு சிறுபான்மை பிரிவுன்றது ஒரு பிரிவு, நல்ல பிரிவு தான் இது. எம்ஜிஆர் காலத்தில் கடுமையாக பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. யார்கிட்ட வேணாலும் நாங்கள் கோரிக்கையாக போவோம். இப்போ யார்கிட்ட போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்த இது எங்களுக்கு யார், எங்களுக்கு இப்போ அன்வராஜா ஐயா இருக்கார், அப்புறம் நாங்கள் போய் இது வரைக்கும் சந்திக்க முடியாது அவரை. அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் எப்பயும் ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தலைமையை உருவாக்குங்க. அதிமுக சார்பு அணியினரின் கருத்தை ஏற்று ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து கட்சியை மறுகட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.